ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சாதம், சாம்பார், கேரட், அவரைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். நேற்று நம்ம வரலட்சுமி நோன்பு, அதனால் நேற்று ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்ததுனால இப்போ தான் சாதம் சாப்பிட்ணும். அதனால் காலையிலேயே சமைச்சு சாப்பாடு சாப்பிட்ணும். அதனால தான் சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் பருப்பு ரசம் தான் வச்சேன். பசங்க 2 பேருக்கும் லஞ்சு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சாம்பார் வைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் ரசம் ஊற்றி பசஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதனால தான் ரசம் கம்மியாக இருக்குது. எங்கள் 2 பேருக்கு இது போதும். அப்புறம் சைட் டிஷ் கத்திரிக்காய் பொரியல் பண்ணேன். நிறையா பூண்டு உரிச்சு போட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணேன். நேற்று காலையில் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் பாப்பாவுக்கு. எப்பயுமே ஈவினிங்கில் கொடுப்பேன், மார்னிங்கில் கொடுத்ததில்லை. அது என்னன்னு தெரில. அதான் ரீசனாக, வேறு என்ன ரீசன் தெரில. ஸ்கூலில் 2-3 வாமிட் பண்ணிட்டாங்களாம். வீட்லேயும் வாமிட் பண்ணிட்டு நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுச்சு. எதுவுமே சாப்பிடல நைட்டு. அதனால் இப்போ காலைல ஊற்றப்ப மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தோசை ஊற்றி இந்த கிரேவி இருந்ததில்ல, இதுதான் வச்சு பாப்பா கொடுத்தேன். அதை வச்சு தான் தோசை சாப்பிட்டு போயிருக்கு. லஞ்சுக்கு ரசம் சாதமும் நார்த்தங்காய் உப்பு ஊறுக்காயும் கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் நைட்டு அரிசி உடச்சி உப்புமா செஞ்சிருந்தாலும் அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். அந்த தேங்காய் சட்னி மீந்திருந்தது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இதை வச்சு தம்பி ஒரு தோசை சாப்பிட்டு போயிட்டாரு. இது சாம்பார் உங்களுக்கு லஞ்சுக்கு ஊற்றி கட்டுறதுனால சாம்பார் அதிகமாக இருந்தது. அந்த பாத்திரம் கொல்லலை, இதுலேயும் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னைக்கு நைட்டு பூரி போட்டு கொடுத்தா இந்த சாம்பார் தீர்ந்துடும், சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் பூரி போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன். அவங்க சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. மற்றபடி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. காலைல ஒரு 5:45 தான் ஏஞ்சேன். நீ பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால சீக்கிரமாக சமைச்சேன் ஆகணும்னு சொல்லிட்டு சமைச்சேன். அப்பயும் என்னால் வேகமாக செய்ய முடியலை. அதனால் ரசமும் ஊறுகாயும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் தான் சாம்பார் ரெடியாச்சு. மேக்ஸிமம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுது. அவ்வளோ ஒரு அமக்கலமாக இருந்தது. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இது இந்த கறித்துணின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் துவைக்கிறதுக்கு போடணும். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வெத்தலை, துளசி, கற்பூரம் எல்லாம் போட்டு கஷாயம் வச்சு கொடுத்தேன். சளி அதிகமாக இருக்குன்னு நிறையா கற்பூரம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சோண்டு இருக்குது. இப்போ தான் தோசை ஊற்றுறேன். தோசை திருப்பி கழுவணும். மற்றபடி எல்லா பாத்திரமும் விலைக்கு கழுவிட்டேன். சிங்க்கும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஆளா போட்டு தேய்ச்சி கழுவணும். நேற்று எல்லாம் மஞ்சள் குங்குமம் யூஸ் பண்ணலாம், அழுக்காக இருக்குது. அப்போ நேற்று தான் நம்ம வீட்டில் இன்வெர்ட்ரு ஃபிட் பண்ணாங்க. இன்வெர்ட்ருன்னு சொல்கிறேன், இது வாட்டர் பியூரிஃபை ஃபிட் பண்ணாங்க. இது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் இதான் நமக்கு வேலை. இனிமேல் ஒன்றும் வேலை இல்லை. சாப்பிட்டுட்டு போய் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.